ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 174வது தலைப்பு. மரக்கரியில் ஹிம்சை இல்லையா? இப்படி சொன்னால் உடனே திருப்பிக் கொள்கிறார்கள். மிருகம் பக்ஷி மட்டும்தானா? மரம், செடி, கொடி, பயிர் இவையும் ஈசன் குழந்தைகள்தான். அவற்றுக்கும் தான் உயிரும் உணர்ச்சிகளும் இருக்கின்றன. ஜெகதீஷ் சந்திர போஸ் முதலியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. அதனால் சாக உணவு என்பதும் ஜீவஹத்திதான் என்கிறார்கள். இதற்கு நான் சமாதானம் சொல்லியாக வேண்டும். ஜேசி போஸுக்கு எத்தனையோ யுகம் முந்தியே வேதாதி சாஸ்திரங்கள் பயிர், பச்சை, மரம், மட்டை எல்லாம் உயிருள்ளவை என்று சொல்லித்தான் வந்திருக்கின்றன. ஆனாலும் ஈஸ்வர நியதியில் நல்லது போலவே கெட்டது, சௌக்கியம் போலவே கஷ்டம் எல்லாமும் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்கிறது. இன்ஸ்டிங்டிவ் ஆகவும் உள்ளுணர்ச்சி பிரகாரமும் தேகத்தின் இயற்கையான தன்மையை பொறுத்தும் சிங்கம், புலி முதலான பிராணிகள் ஜீவஹிம்சை பண்ணித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று ஈஸ்வர நியதியே இருக்கிறது. மனுஷன் விஷயத்தில் மாத்திரம் இவன் எதையும் ஆலோசித்து தெளிந்து முடிவு எடுக்கும்படியாக அறிவு விசேஷத்தை ஈசன் கொடுத்திருக்கிறான். அதனால் இந்த பிரபஞ்ச நாடகத்தில் இவன் முழுக்கவும் நல்லதுதான் வேண்டும், சௌக்கியம்தான் வேண்டும் என்று பண்ணிக்கொள்ள முடியாமல் நேச்சர் என்ற பெயரில் ஈஸ்வரன் கட்டி போட்டாலும் இப்படி கட்டி போட்ட கயிறு நீளுகிற எல்லைக்குள்ளாவது இவன் கூடிய மட்டும் கெட்டதை தள்ளி நல்லதையும், கூடிய மட்டும் கஷ்டத்தை தள்ளி சௌக்கியத்தையும் தேடி அடைய வேண்டியவனாக இருக்கிறான். எதையோ தின்றுதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் சாக வேண்டியதுதான் என்ற நெசசிட்டி இவனுக்கு இருக்கிறது. இயற்கை அப்படி கட்டி வைத்திருக்கிறது. எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தனாக லோக வாழ்க்கையை பொருட்படுத்தாமலே உதறிவிட்டு போகிறவனை தவிர மற்ற எல்லாரும் இந்த யதார்த்தத்தை அனுசரித்துத்தான் போகணுமே தவிர சேலஞ்ச் பண்ணி முடியாது. சரி, எதையோ தின்னத்தான் வேண்டுமென்றால் கூடியவரை கெடுதலை, கஷ்டத்தை உண்டாக்காமல் அமைத்து கொள்ளக்கூடிய ஆகார முறை என்ன என்று பார்ப்பதே இவன் செய்ய வேண்டியது. இருப்பதில் குறைச்சலான ஹிம்சை தருவது பயிர் பச்சைகளையும் காய்கறிகளையும் சாப்பிடுவதுதான். பயிர்கள் நன்றாக முற்றி சாய்ந்த பிற்பாடுதான், அதாவது தாமே ஜீவனத்தை முடித்து கொண்ட பின்தான் தானியம் அடித்து எடுத்துக்கொள்கிறோம். காய்கறிகளை பறிப்பதால் செடியையே நாம் கொன்றுவிடவில்லை. கத்தரிக்காய், வெண்டைக்காய் போன்றவற்றை நாம் ஒரு கொடி செடியிலிருந்து எடுப்பதால் அந்த செடிக்கு நம் நகத்தை கிள்ளினால் அல்லது ரோமத்தை பிடுங்கினால் வலிக்கிற அளவுக்குத்தான் வலி உண்டாகும். அதோடு கூட மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் பெயின், வலியுணர்ச்சி என்று உண்டாவதை விட தாவர வர்க்கத்துக்கு சென்சிட்டிவிட்டி, உணர்ச்சி நுட்பம் குறைச்சலானதால் பெயினும் குறைச்சல்தான் என்றோ ரிசர்ச் பண்ணி சொல்கிறார்கள். அப்படியே சமூலம், கீரை மாதிரியானவற்றையும் கிழங்கு வகைகளையும் புடுங்கி எடுத்து, அதாவது அவற்றை ஹதமே பண்ணி சாப்பிடும்போது கூட நாம் அவற்றை புடுங்காவிட்டாலும் எப்படியும் அவையே அதற்கு பிறகு சில நாளில் வாடிவிடப் போகிறவைதான். ஆகவே இந்த அம்சங்களையும் நம் நெசசிட்டியையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் மற்ற தினுசு ஆகாரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் சாகபோஜனம்தான் கம்பேரிட்டிவாக மினிமம் ஹிம்சை உள்ளது என்று தெரிகிறது. அதனால் இதையே மனுஷ்யர்களாக பிறந்த நாம் ஏற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.